கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு எபேசு நிருபத்தின் 3ஆம் வானம் அனுபவங்களை கற்றுக்கொள்ள அவளோடு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த எபேசு நிருபத்தில் கூறப்பட்டுள்ள சத்தியங்களை அறிந்து மனம் புதிதாக்கப்பட்டு அந்த விசுவாசத்தில் 3ஆம் வான அனுபவத்தில் வாழ்வீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த எபேசு நிருபத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறது கடைசி வாரத்தில் நம்ம பார்த்தது எபேசுவிலே இது யாருக்கு எழுதப்பட்டது, யார் எழுதினார் என்பதை முதலில் நாம் 2-3 வாரம் பார்த்தோம். அதே 1ஆம் வசனத்திலே பிற்பகுதி பி பகுதியிலே சொல்லும் பொழுது அது யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லுகிறது. பவுல் எபேசுவில் யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லும் பொழுது எபேசுவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அவருடைய பார்வை எவ்வாறு இருந்தது என்று பாருங்க. சபை மக்களே அப்படின்னு சொன்னாரா? இல்ல. விசுவாசிகளே பரிசுத்தவான்களே அப்படி சொன்னாரா? இல்ல. பாவிகளே, மனம் திரும்பின பாவிகளே அப்படி சொன்னாரா? இல்ல. யாருக்கு எழுதுகிறாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற. அப்போ பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டின்படி அவருடைய பார்வை எப்பொழுதும் எதுவாக இருந்தது? அந்த வெளிப்பாட்டின் பார்வையாக இருந்தது. ஆகவேதான் அவன் என்ன சொல்றான்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை சொல்லுவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஒருவனையும் 16ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் 5:16 மாம்சத்தின்படி அறியேன். எப்படிதான் அறிவாரா? இயேசு கிறிஸ்துவை கூட மாம்சம் அடியேன்னு சொல்றாங்க. எப்படிதான் அறிவாராம்? ஆவியின்படிதான் அறிவேன் என்று சொல்லுகிறார். ஏன்? நாம் மறுபடியும் பிறந்த பொழுது நம் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டபடியினாலே, இன்னொரு விதத்துல சொல்ல போனா தேவனுடைய ஜீவனையே நாம் பெற்றபடியினாலே, தேவனோடு இணைக்கப்பட்டபடியினாலே, அந்த ஜீவனிலே நாம் இணைக்கப்பட்டபடியினாலே ஒரு புதிய மனிதனாக நாம் உருவாக்கப்பட்டு விட்டோம், சிருஷ்டிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே என்னதான்? நான் போன வாரம் கூட சொன்னேன், யூதர்களுடைய பிரச்சனை இயேசுவானவர் வரும் பொழுது மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அவர்கள் அறியவில்லை. இன்னைக்கு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு எல்லாமே மாம்சத்துல பார்க்கிறபடினால ஆவியினாலே தங்களுக்குள் வந்து தங்கள் ஆவியோடு ஒன்றாக இணைந்து சங்கமமான கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு விதத்துல சொல்ல போனோமானால், மறுபிறப்பிலே புது சிருஷ்டியாகும் பொழுது தேவன் எவ்வாறு நம்மை சிருஷ்டித்திருக்கிறார்? நீர் நேசகுமாரன் என்று சொல்லுகிறார், பிரியமாய் இருக்கிறேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறபடியால். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரை ஏறின உடனே, பிதாவாகிய ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே, அந்த யோவான் 3 பாக்குறோம், அங்க லூக்கா 3 பாக்குறோம். என்ன சொல்லுகிறாரு? நீரே நேசகுமாரன். அப்படிதானே? லூக்கா 3 யோவான் 1 நம்ம பாக்குறோம். அவர் நம்முடைய நேசகுமாரன், அவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று லூக்கா 3 அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கணும். இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்து என்ன சொல்லுகிறாரா? பவுல் பார்க்கிற பார்வை, பவுல் எந்த பார்வையில் பார்த்தா? தேவன் பார்க்கிற விதமாக பார்த்தார். மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவனோ இருதயத்தை பார்ப்பார். அப்படிதானே? சாமுவேல் தீர்க்கதரிசி அங்க ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி தேவன் அவரை அனுப்புகிறார். அவரை அனுப்பும் பொழுது அவர் அங்கு தாவீதினுடைய வீட்டிற்கு வருவதை நம்ம பார்க்கிறோம். அங்க தாவீதின் வீட்டுல வந்து தாவீதை செலக்ட் பண்ணுவதற்கு முன்பாக அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் படித்து காண்பிக்க விரும்புகிறேன். திடீர்னு அது எனக்கு மனதில் வந்தபடினால்
7ஆம் அதிகாரம்ல இல்ல. சாமுவேல். ம். ஆ 16ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பாருங்க அவர் என்ன சொல்றாரு. அவன் வரிசையா இதுதான், இதுதான் பார்த்துக் கொண்டே வருகிறான். அ ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ பார்க்கிற விதமாக நான் பார்க்க மாட்டேன். 7ஆம் வசனத்துல பாருங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும், இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? நீ வெளி தோற்றத்த பார்க்காத. வெளியே எப்படி இருக்கான்னு பார்க்காத. எததான் பார்க்கணும்? நான் அப்படி பார்க்கிறது இல்ல. நான் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்க மாட்டேன். மனுஷன் என்று சொல்லும் பொழுது புது சிருஷ்டி அவர் சொல்லல. பழைய மனுஷன். அதாவது ஆதாமுக்குள் இருக்கிற மனுஷன். ஆவி உயிர்ப்பிக்கப்படாத மனுஷன். ஆவியில ஜோல் லைஃப் இல்லாத மனுஷன். அவன் எப்படிதான் பார்க்க முடியும்? ஐம்புலன் உணர்வினால் தான் பார்க்க முடியும். வேற வழியே கிடையாது. ஏன்? அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்படுதல தேவனுடைய ஜீவன் அவனுக்குள்ள வராதபடினால தேவனோடு உறவு கொள்ள முடியவில்லை. தேவன் பார்க்கிற விதமாக அவன் பார்க்க முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் பாடி பார்க்கிறதற்குத்தான் ஆண்டவருடைய ஆவியையே நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் கிறிஸ்தவன். அப்படிதானே? ரோமர் 8:9 அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இங்க அதான் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கிறபடி பாரேன். பவுல் என்ன சொல்றாரு? நான் ஒருவரையும் வெளி தோற்றத்தின்படி அறியேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் மனுஷர் அப்போ பவுலும் அப்படிதான் பார்க்கிறேன்றார். நான் மனுஷர் பார்க்கிறபடி பார்க்கல. மனுஷன் முகம் என்ன? வெளி தோற்றத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை அப்படின்னு என்ன? ஆவியை பார்க்கிறார். ஆவியாகிய மனிதன். ஏன்? அவதான் மெய்யாகிய மனிதன். நாம் மறைந்திருக்கிற உண்மையான ஆவியாகிய மனிதன். அதுதான் நித்திய மனிதன். இட்ஸ் a ரியல். இந்த சரீரம் அந்த மனிதன் தங்குகிற ஒரு இடம் மாத்திரம். அந்த மனிதனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. ஆத்மாவில மனம் இருக்கிறது. அப்படிதானே? அவனுடைய எமோஷன், அவனுடைய சிந்தை தெரிந்தெடுக்க the chooser is there, the feeler is there, the thinker is there. All three in the soul. அப்ப பாருங்க, இந்த சோலும் ஆவியோடு இணைக்கப்பட்டு தான் இருக்கிறது ஆத்மாவும். அதனாலதான் மனிதன் மரித்த பின்பு அவன் எவ்வளவு பெரிய புத்திசாலி, ஞானம் உள்ளவன், அவன் பிரெயின் வந்து ஐக்யூ வெரி ஹையா இருந்தாலும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஏன்? அங்க மனது கிரியை செய்தாதான் அந்த அந்த ஐக்யூ எல்லாம் உபயோகம். இஸ் a very brainy person, no doubt about it. ஆனா ஆவி பிரிந்த பின்பு அந்த மனம் அவனிருந்து எடுக்கப்படுகிறபடினாலே அந்த ஐக்கியூ ஒரு பிரயோஜனம் இல்லாம பிரெயினின்றதெல்லாம் ஒண்ணு இல்லாம போகிறது. அப்போ இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரெயின் இல்லாம மனம் இல்ல, மனம் இல்லாம பிரெயின் இல்ல. இருந்தாதான் அதேதான். சரீரம் இல்லாமல் ஆவி இல்ல, ஆவி இல்லாம சரீரம் இல்லை. அப்போ இதற்கு நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நாம் வெளி தோற்றத்தையே நிஜம் என்று எண்ணி வாழுகிறோம். அதாவது ஐம்புலன் உணர்வுகளால் எதை காண்கிறோமோ அவைதான் மெய் என்று வாழுகிறோம். இது உலக மனுஷன் வாழ வேண்டிய வாழ்க்கை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷர் பார்க்கிற விதமாக நான் பார்க்க மாட்டேன். பவுல் என்ன சொல்லுகிறார்? திருப்பி அந்த வசனத்தை நான் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் எடுங்க, 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி நான் என்ன? இந்த சரீரத்தின்படி வெளி தோற்றத்தின்படி அறியோ, கிறிஸ்துவையும்
ஐயா, சுவிசேஷத்தில் வந்த கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்தவரை நாங்கள் பார்த்து அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவர் ஒரு முறை சரீரத்திலே வந்ததன் நோக்கமே என்ன? ஆதாம் அந்த சரீரத்தில் இருந்து இழந்ததை சரீர மனிதனாக திரும்ப பெற்றுக் கொடுக்க வந்தார். அவர் இனி ஒருபோதும் சரீர மனிதனாக போவதில்லையே. அவர் ஆவியாகிய தேவனாக நமக்குள்ளேயே வந்து விட்டார். அப்போ அவர் நம் ஆவியிலே ஆவியாகிய வந்தபடியினால நம்மில ஒரு பெரிய மாற்றம் நடந்தது என்று வேதம் அததான் அர்த்தவசனம் சொல்றாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதே அங்க அப்படிதான் சொல்றாரு. அப்படிதானே? whoever is born again 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல தான் சொல்றாரு. தேவனாலே கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டீர்கள், தேவனோடு இணைக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 1:9 என்ன சொல்றாரு? அவரோடு இணைந்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். மனிதன் தனியாக அவனாக செயல்பட அழைக்கப்படவே இல்லை. தேவனோடு இணைந்து உறவு கொண்டு அவரோடு இணைந்து தேவனாக வாழ அழைக்கப்பட்டவன். அதற்கு தான் மறுபிறப்பிலே தேவனோடு நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டு ஒரே ஆவியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த பார்வை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையாய் இருக்கிறது. பவுலுடைய பார்வை எவ்வாறு இருந்தது? எபேசுவிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, அங்க வெவ்வேறுபட்ட ஜனங்கள் இருந்தாங்க எபேசுல. ஏன்? இட்ஸ் a colony of Romans where Jews were settled, Gentiles were living. அங்க யூதர்களும் புறஜாதிகளும் வாழ்ந்த இடம் தான். ஆனா அங்குள்ள யூதர்கள் அல்ல, அங்குள்ள புறஜாதிகள் அல்ல, யாரை பார்த்து அவர் எழுதுகிறார்? கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களை பார்த்து எழுதுகிறார். மறுபடியும் பிறந்த எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். அதனாலதான் பவுலுடைய நிருபங்கள்ல பாருங்க, ஒரே இடத்திலே அவங்கள பாவி என்று சொல்ல மாட்டார். ஏன்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால், கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால். ஏன்? அது பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானம். நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை காண்பிக்க வேண்டும். தேவனை காண்பிப்பதற்கு மிகவும் சுலபமாக அவர் கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதன் விளைவாக அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள் நாம் வைக்கப்பட்டோம். அவருக்குள் வைக்கப்பட்டு அவர் நமக்குள் வைக்கப்பட்டு நாம் அவரோடு ஒன்றாம் இணைந்தபடியினாலே அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்முடைய ஆவி மனிதனில் இருக்கிறோம். வேற வித்தியாசமே இல்லை. அதனாலதான் பவுல் அங்க என்ன சொல்றார் பாருங்க, ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 16:7 முகத்தை வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டேன், நான் இருதயத்தை, இருதயம் என்பது ஆவியாகிய மனிதன், ஆவியாகிய மனிதனை, உள்ளான மனிதனை, மெய்யான மனிதனை, மறைந்திருக்கிற மனிதனை வேதவசனம் இருதயம் என்று சொல்லுகிறது. the innermost being, the innermost being is இருதயம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது ஆவி மனிதனை குறிக்கிறது. ஆண்டவர் பார்க்கிற விதமாக தன்னை பார்க்க கற்றுக்கொண்டவர் பரிசுத்த பவுல். ஆகவேதான் அவர் என்ன சொல்றாரு? எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள். அவர் எதை பார்க்கிறார்? ஆவியை பார்க்கிறார். அவர்கள் ஆவி மனிதன் எங்க இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியே எதுலதான் இருக்கிறது? இந்த ஒரு சத்தியத்தை அறிந்து மனம் புதிதாக்கப்பட்டு அந்த விசுவாசத்தில் வாழும் பொழுது கிறிஸ்துவாக வாழும். ஏன்? இது நாம் வாழ்வதல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் அவரே எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடித்தார். அவரே நமக்கு எல்லாவுமானார்.
அந்த சத்தியத்தில், அதனாலதான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நிருபங்கள்ல படித்து பார்த்தீங்கன்னா, இந்த இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் என்ற சத்தியம் பிரதான சத்தியமாக திரும்ப திரும்ப நிருபங்களின் மைய கருத்தாக, விசேஷமாக இந்த எபேசு நிருபத்தின் மைய கருத்தாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனா இன்னைக்கு விசுவாசிகளின் பிரச்சனை என்ன? பவுல் சொல்லுகிறபடி மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லுகிறார். இவங்க எப்படிதான் வாழ்றாங்க? மாம்சத்தை பார்த்துதான் தங்களையும் மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது எதைதான் பார்க்கிறாங்க? வெளித்தோற்றத்தில், வெளித்தோற்றம் என்றால் அவருடைய செய்கைகளை, அவங்களுக்கு என்ன இருக்கு? உலக தோற்றத்திலே ஒருவனை நீ யார் என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் இந்தியன், அப்படிதானே? ஐம் தமிழியன், பேசுகிற பாஷை, அப்படிதானே? நான் ஒரு டாக்டருக்கு படிச்சவன், இல்ல நான் வந்து இன்ஜினியர், அது மாதிரி தானே? அல்லது அமெரிக்காலாம் போயிட்டா கருப்பு இனத்தவர், வெள்ளை இனத்தவர், அது மாதிரி நிறைய காரியங்களை சொல்லுவார்கள். இல்ல அவங்க செய்கிற வேலை, அவங்க இன்ஜினியரா டாக்டரா என்ன செய்கிறார்கள், அதை இது உலக மனுஷர்களின் கருத்து கணிப்பு. ஆனா தேவனுடைய கருத்து கணிப்பு என்ன? தேவனுடைய கருத்து கணிப்பு ஆவியை சார்ந்தது. மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாம் தேவனுக்குள் இருக்கிறார்கள், பிறவாதவர்கள் எல்லாம் ஆதாமுக்குள். ரெண்டு தான். நான் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது ஆதாமுக்குள் பிறந்தோம், மறுபடியும் பிறக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறோம். ஆதாமுக்குள் பிறந்தபடியால் ஆதாம், அதாவது அவன் விழுந்து போன ஆதாம் சாத்தானுக்குள் பிறந்து அவனை பற்றிய உண்மையெல்லாம் ஆதாமுக்குள் பிறந்தவன உண்மையாக இருந்தான். அதனாலதான் பிறப்பிலே நாம் பாவிகளாக பிறந்தோம். ஆனால் மறுபிறப்பிலே கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடியினாலே கிறிஸ்துவை பற்றிய உண்மை எல்லாம் நம்மை பற்றிய உண்மை. அப்ப என்னவா பிறக்கிறோம்? பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, பரிபூரணம் உள்ளவர்களாக, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் பிறக்கிறோம். இது வேதம் நிருபங்களிலே ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த சத்தியமாய் இருக்கிறது. அப்போ நாம் செய்கிற கிரியையினால் நாம் யார் என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. நான் பாவம் செய்கிறபடினால் பாவி என்று நிர்ணயிக்கப்படவில்லை. அது பிசாசின் சுத்த பொய். நீ செய்கிற காரியம் நீ யார் என்று உன்னை நிர்ணயிக்கிறது என்று சொல்லுவது பிசாசின் பொய், உலகத்தின் பொய். அந்த பொய்யை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் ஒரு சாதாரண மனிதர்களாக வாழுவோம். ஏன்? மனுஷருடைய மார்க்கமாக வாழுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீ செய்கிற காரியம் அல்ல, அப்படிதானே? உனக்கு என்ன இருக்கிறது என்ற காரியமும் அல்ல. நீ யார் என்று உன்னை தீர்மானிப்பது நீ எங்கு இருக்கிறாய். ஆதாமுக்குள் இருக்கிறாயா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாயா? நீ ஆதாமுக்குள் இருந்தால் பாவி, பிசாசின் சுபாவமுடையவன். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீ பரிசுத்தவான், நீதியின் சுபாவமுடையவன். ஆதாமுக்குள் இருக்கிறபடியால் பாவம், மரணம் உன்னை ஆளுகை செய்கிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீதி, ஜீவன், கிருபை ஆளுகை செய்கிறது. அப்போ நீ எங்கே இருக்கிறாய் என்பதுதான் நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கிறது. ஏன்? நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் பரிசுத்தவான். நீ பரிசுத்தவான் என்பதை தீர்மானிப்பது நீ எங்கே இருக்கிறாய் என்கிறது. அப்போ கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் எதை சார்ந்தது? எப்படி என்ற கேள்வியை அல்ல, எங்கே என்ற கேள்வி. அப்படிதானே? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆரம்பத்திலே ஆதியாகமம் 2வது அதிகாரத்திலே அதை நம்ம பார்க்கிறோம். இங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? மத்தேயு 2ல பார்க்கிறோம். அப்போ இது 2 கேள்விதான். எங்கே என்ற கேள்விதான் ஆரம்பத்திலேயே காணப்பட்டது. நீ எங்கே இருக்கிறாய்?
நீ எங்கே இருக்கிறாய் என்று உன் மனது மாற்றப்பட்டதாய் இருந்தால் நீ ஒரு தேவனாக தான் வாழ்வாய். வேற வார்த்தையே இல்லை. பரலோகத்தில் போய் வாழ வேண்டிய வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ்வாய். எப்போ? நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விக்கு உன்னுடைய மனதிலே நீ கண்டுபிடித்தாயானால், அங்க நீதிமொழிகள் 4:22 சொல்ல கண்டுபிடிக்கிறவர்களுக்குன்றார்ல, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் எல்லோரும் தேவர்களாக கிறிஸ்துவாக வாழ்வார்கள். பரலோகத்தை பூமியிலே வாழ்ந்து தேவனை தங்கள் மூலமாக உலகத்திற்கு காண்பிப்பார்கள். தேவ ராஜ்யத்தை காண்பிப்பார்கள். இன்னைக்கு ஏன் சபையில் உள்ள விசுவாசிகள் இந்த தேவனுடைய நோக்கம், தேவனை காண்பிக்க வேண்டும், தேவ ராஜ்யத்தை காண்பிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட புது சிருஷ்டி மூலமாக வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் ஒரே காரணம் இதுதான். என்ன காரணம்? தாங்கள் எங்கே இருக்கிறோம் என்ற வெளிப்பாட்டு அறிவு இல்லாதபடியினாலே, மனம் அவ்வாறு மாற்றப்படபடியாதனால பழைய எண்ணங்களின்படி, ஆதாமுக்குள் இருக்கிற பழைய எண்ணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா பவுல் அங்க என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 5:16 நான் பார்க்க மாட்டேன் சொல்றேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதான் சொல்றார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஒரு புது மனிதன். புது மனிதன் போது ஆண்டவர் பழைய சந்தசிங்க எடுத்து கொஞ்சம் அப்படி 2 தட்டி இதெல்லாம் வேணாம், இது வேணாம் அப்படின்னு தட்டி இட்டி அப்படி ஒரு ஷேப் கொண்டாருல. என்ன பண்ணாரு? பழையது அப்படியே தூக்கி போட்டாரு. ஒளிந்து போயின. டோட்டல் எக்ஸ்சேஞ்ச். ஆதாமுக்குள் இருந்து கிறிஸ்துவுக்குள் வந்த பொழுது ஆதாம இத சுத்தமா மறித்து புதிதாக கிறிஸ்துவாக நம்மை எழுப்புகிறார், உருவாக்குகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆனா கிறிஸ்தவனுக்கு ஒன்னும் பழசு இருக்கின்ற. ஏன்? அவன் வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறான். வெளி தோற்றத்தின்படி பார்க்கும் வரை பழையவைகள் இருப்பதாக தோன்றும். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகள். காணப்படாதது எது? ஆவியிலே புது சிருஷ்டியாய் இருக்கிறார், புது மனிதனாய் இருக்கிறார். டேம் நியூ. அப்படிதானே? இதுவரை ஒருபோதும் இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறார். அததான் எல்லாம் புதிதாயின, பழையவை எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லுகிறார். இந்த மாற்றத்தை குறித்த வேதம் சொல்லுகிற, அதாவது ஆவியாகிய தேவன் பார்த்து எழுதப்பட்ட காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ளாதவனாக இருக்கிறான். ஏன்? ஒரே காரணம், அவன் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டும் இன்னும் மாம்ச மனிதனாக வாழுகிறான். நீங்க ரோமர் 8 பார்த்தீங்கன்னா சொல்றாரு, மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாம் ஆவிக்குள் இருக்கிறார்கள், மாம்சத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். அதே ரோமர் 5 கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், ஆதாமுக்குள் இல்லை என்று சொல்லுகிறார். 6 பாவத்துக்குள் இல்ல, நீதிக்குள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். 7 என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்ல. எது கீழே இருக்கும்? கிருபைக்கு கீழே, ஆவியினால் நடத்தப்படுகிற கிருபைக்கு கீழ் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் அல்லது கிறிஸ்தவ ஊழியத்தின் வெற்றியின் ரகசியமே எதுல இருக்கிறது? நீ எங்கே இருக்கிறாய் என்ற வெளிப்பாடினாலே உன் மனம் புதிதாகி அந்த வெளிப்பாட்டின் விசுவாசத்தில் வாழ்வதில் தான் இருக்கிறது. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எதிரியாகிய பிசாசானவன் இருக்கத்தான் செய்கிறான். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவன் ஆதாமை வஞ்சித்து தந்திரத்தினால் எடுத்த அதிகாரத்தை திரும்பவும் பெற்று நமக்கு கொடுத்து விட்டார்.
இந்த எதிரிக்கு இப்பொழுது புது சிருஷ்டியின் வாழ்விலே எந்த அதிகாரமும் இல்லை. எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி விட்டார். ஆனா அவன்கிட்ட ஒரு மகா பெரிய ஆயுதம் இருக்கிறது, தந்திரம் அல்லது பொய். இந்த தந்திரம் பொய்யை வைத்துக் கொண்டுதான் அவன் தேவ ஜனங்களை இன்னும் தான் உலகத்தின் அதிபதி போல படம் காண்பித்து ஏமாற்றி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இத தேவ ஜனங்கள் அறியவில்லை. என்ன அறியல? தங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட புது சிருஷ்டியின் ஸ்லாக்கியங்கள், கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்ட காரியங்களை சத்ருவால எந்த விதத்திலும் தடை செய்ய முடியாது என்பதை அவர்கள் அறியவில்லை. அறியாமை, அறியாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், சங்காரமாகிறார்கள். இது திரும்ப திரும்ப வேதவசனம் சொல்வாங்க, சீர்கட்டு போகிறார்கள். நீதிமொழியில சொல்வது அப்ப பாருங்க, ரொம்ப தெளிவாய் சொல்லப்படுகிற சத்தியமாய் இருக்கிறது. என்ன அறியாமை? புது சிருஷ்டி அந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கை வாழ்வதை எந்த ஒரு சத்ருவாலும் தடை செய்ய முடியாது. யார்தான் தடை செய்ய முடியும்? நாம் தான் தடை செய்ய. நம்முடைய மனம் அதற்கு ஏற்றவாறு புதிதாக்கப்படவில்லை என்றால் இந்த புது சிருஷ்டியின் வாக்கியங்களை ஸ்லாக்கியங்களை வாழ முடியாது. அதனால அவன் என்ன பண்றான்? அவனுடைய தந்திரம் என்ன? அதனாலதான் எபேசு நிருபம் 6ஆம் அதிகாரத்துல 11-13 வாசித்து பாருங்க. அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக, அவனுடைய பொய்க்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக. நம்ம பெரிய சண்டையா அவன்கிட்ட போட போறது இல்லை. அவன் எதிர்த்து நிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அவன் பொய். என்ன பண்றான்? இரவும் பகலும் ஓயாமல் குற்றம் சுமத்துகிறவன். அவன் பேர் என்னங்க? இரவும் பகலும் ஓயாமல் குற்றம் சுமத்துகிறவன். அப்படிதானே? குற்றம் சுமத்துகிறவன். அவனுடைய பெயரே குற்றம் சுமத்துகிறவன். யார் மேல குற்றம் சுமத்துகிறவன்? குற்றம் இல்லாதவனை குற்றம் உள்ளவனாக குற்றம் சுமத்துகிறவன் பிசாசு. அவன் என்ன பண்றான்? இரவும் பகலும் இந்த கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறபடியால் நீ யார் என்பதை அறியாதிருக்க வேண்டும். ஏன்? அதை அறிந்தீர்களானால், உங்கள் மனம் மாற்றப்பட்டதானால், அதை விசுவாசிப்பீர்களானால், கிறிஸ்துவுக்குள் யார் என்ற பார்வையில், கண்ணோட்டத்தில், பெர்செப்ஷன்ல நீங்க வாழ்ந்தா அவனுக்கு உலகத்துல அதிகாரமே இல்லை என்பதை எல்லாரும் பார்ப்பாங்க. ஏன்? நீங்க ராஜாக்களாக, அதிகாரிகளாக அவனை கீழ்ப்படுத்தி ஆளுகை, அவனை என்ன இருளின் கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை, மாம்சத்தின் கிரியைகளை ஆளுகை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். அததான் இங்க சொல்லுகிறார். அப்போ இதற்காக தான் அவன் இரவும் பகலும் சுற்றி திரிகிறான். எதை கையில் எடுத்துக்கிட்டு? பொய், தந்திரம். இந்த பொய்ய சத்திய வசனத்துக்கு விரோதமாக திரித்து கூறி உங்கள் எண்ணங்களை தாக்குகிறான். அவனுடைய பெரிய ட்ரிக்க என்னதான்? நீங்க தேவன் சொன்னதை விசுவாசிக்க கூடாது. தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை பற்றிய உண்மை எல்லாம் உங்களை பற்றிய உண்மை. இதை நீங்க விசுவாசித்தீர்களானால் அப்படிதான் வாழ்வீங்க. ஏன்னா மனம் புதிதாக்கப்பட்டு விட்டது. ஒரு மனிதன் தன்னை பற்றி எப்படி நினைக்கிறான் அப்படிதான் வாழ்வான். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று நினைவு வந்துவிட்டால், கிறிஸ்துவுக்குள் யார் என்பது நினைவு வந்துவிட்டால், பரிசுத்தவானாக, நீதிமானாக, வெற்றி உள்ளவனாக, சுகம் உள்ளவனாக, சகல பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை அனுபவிப்பவனாக வாழ்வான். இது பிசாசுக்கு நன்றாக தெரியும். பிரச்சனை என்ன? விசுவாசி இதை அறிய மாட்டான். ஏன்?
அவன் வேதத்தில் எழுதி கொடுத்ததை அந்நிய காரியமாக நினைக்கிறான். இதுல அவனுக்கு பிரியம் இல்ல. பிரியம் இருந்தா தானே தியானிப்பான். இந்த மகத்துவங்களை அவன் அறியவில்லை. அப்ப எப்படிதான் வாழ்றான்? இருளில தான் வாழ்றான். இருளில தான் வாழ்றான். வேற வார்த்தையே இல்ல. இருளில் வாழ்கிறது என்றால் சாத்தானின் அதிகாரத்தின் கீழ் வாழ்றான். ஆச்சரியமான ஒளியினத்திற்கு நம்மை மாற்றி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு மாற்றி விட்டார். ஆனா விசுவாசி எங்க வாழ்கிறான்? இருளில வாழ்கிறான். இதுக்கு தேவனை குறையே சொல்ல முடியாது. இந்த அறியாமை, தான் இருக்கிற இடம் என்னது என்று தெரியாதபடியினால பழைய நினைவு, சிந்தனை, பழக்க வழக்கம், அரண்களின்படி இன்னும் அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன்? வேதத்தின் மகத்துவங்களை அவன் அறிந்து கொள்ளவில்லை. தேவன் என்ன சொல்றாரு? நான் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். 42 ஏசாயா அதிகாரம் நினைக்கிறாங்க சொல்றாரு. அதேதான் இங்க சங்கீதத்திலையும் சொல்றார். 138 என்ன? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆனா இவனோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் மேல இவனுக்கு பிரியமில்லை. ஆகவே அதை அவன் தியானிக்கவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்று வேதத்திலே தன்னை கண்டுபிடிக்கவில்லை. வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வேதத்திலே நம்மை கண்டுபிடிக்க வேண்டும். நம்மை குறித்து இந்த புஸ்தக சுருளிலே எழுதி இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார். லூக்கா 4:18 இது தம்மை குறித்து எழுதியிருக்கிறது, நிறைவேறினது என்று சொல்லுகிறார். இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது தான பிரதர் போட்டிருக்கு. நம்மளை பற்றியா? வேதம் முழுவதுமாய் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கிறிஸ்துவை குறித்து தானே சொல்லுவோம்னா, ஐயா நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்தபடியால் அது நம்மை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்றால் நம்மை குறித்து அதான் ஜாதிகளுக்கு ஒளிதான். அவரை ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாக வைத்தேன் என்றால் மெசியாவை பற்றிய ஒவ்வொன்றும் நம்மை நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டோம். அந்த பார்வை நமக்கு வர வேண்டும். ஆனா அவன் என்ன பண்றான்? தவறான எண்ணத்தை கொடுக்கிறான். என்ன எண்ணம்? உலக எண்ணம். நீ மனுஷ மார்க்கமாய் நடக்கிறாய். பேதுருவை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னாரு? அங்க மத்தேயு 16 வாருங்க. அங்க ஆண்டவர் பேதுருவை பார்த்து என்ன சொல்ல பாருங்க. முதல்ல அவனுக்கு வந்த வெளிப்பாடு பிதாவே கொடுத்தார், திறவுகோள்களை தருகிறேன் எல்லாம் சொல்லுவாரு. அப்புறம் ஆண்டவர் இந்த காரியத்தை, நம்மை புது சிஷ்யாக்கின் காரியத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்றாரு. அதை குறித்து அங்க சொல்லுகிறார். அவர் பாடுபட்டு கொலையுண்டு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ பேதுரு அங்கிருந்து என்ன பண்றான்? இது உமக்கு நேரிடுவதில்லை, சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். 16:22 அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு? திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இங்க ரெண்டு காரியம் சொல்றார். பேதுரு அப்பதான் என்ன சொன்னாரு? பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று அவனுக்கு அந்த கீஸ் எல்லாம் கொடுத்ததெல்லாம் சொல்லிட்டு, இப்போ அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததும் அவனை பேதுருவே என்று சொல்ல என்ன சொல்றாரு பாருங்க. பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? இந்த எண்ணம் பேதுரு மூலமாக எனக்கு கொடுக்கப்படுகிறது. இது சத்ருவாகிய பிசாசின் எண்ணம். அவன் ஓயாம அதை தான் செய்து கொண்டிருந்தான். இயேசுவானாலும் சரி, உங்களுக்கும் எனக்கானாலும் சரி, அதை தான் செய்யறான். ஆனா இயேசுவானவர் உடனுக்குடன் கண்டுபிடித்தார். இது தேவ வார்த்தைக்கு புறம்பான. தேவ வார்த்தை அவர் பாடுபட்டு மரித்து உயிரோடு எழ வேண்டும். இப்போ
எனக்கு ஒரு இருமல் வருதுன்னா உடனே ஒரு ஆள் அனுப்புவாங்க. என்ன சொல்லுவான், பிரதர் இது சீசன் பிரதர், எல்லாருக்கும் இருக்கு. அந்த சீசன் அந்த பக்கத்து வீட்டுல பாருங்க, ஏத்து வீட்டுல அப்படி இந்த ஆஸ்பத்திரியில பாருங்க, டாக்டர் சொன்னார் பாருங்க, நியூஸ பாருங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பான். நீங்க தேவனுடைய எண்ணம் உங்க இருதயத்தில் இருந்தா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, தழும்புகளால் குணமான் இதெல்லாம் இருந்தா இது சரியில்லை, இது சாத்தானின் எண்ணம் என்று விரட்டுவீங்க. ஆனா அதற்கு மாறா இருதயம் வேத வசனத்தினால நிரம்பப்படலைன்னா அம்மா அம்மா அப்படின்னு அதை வாயினால சொல்லி அங்கீகரித்து அந்த எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அவன் கொடுக்கிற வியாதியையும் ஏற்றுக்கொண்டு ஆரம்பத்திலே அதை கட் பண்ணி விட தெரியும். ஆண்டவர் அப்படிதான் செய்யறாரு. உடனே அப்பாலே போ சாத்தானே, பேதுருகிட்ட தான் பேசுறாரு. பேதுரு மூலமாக எண்ணங்களை அனுப்புகிற பிசாசை பார்த்து பேசுகிறார். மிகவும் ஆண்டவரை நேசித்த மனிதன் அப்படிதானே, உமக்காக எதனாலும் செய்வான்றான். அவனை பார்த்துதான் சொல்றாரு, என்ன அப்பாலே போ சாத்தானிய. அங்க அவன் பிசாசின் எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தான். இன்னொரு விதத்தில் அவர் என்ன சொல்றாரு, மனுஷர் அப்படிதானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். மனுஷன் பார்க்கிற விதம், மனுஷன் சிந்திக்கிற விதம். யாரு? பிசாசு சிந்திக்கிற விதமாய அவன் மறுபடியும் பிறக்கல. ஆவியில தான் அதை புரிந்து கொள்ள முடியும், தேவனுக்கு ஏற்றவைகளை. அதனாலதான் மனுஷன் பார்க்கிற விதமாக நான் பார்க்க மாட்டேன். இங்க ஆண்டவர் இந்த எண்ணத்தை மனுஷர் பார்க்கிற விதமாக பிதாவை போல அவர் உள்ளுக்குள்ளே அந்த தன் வந்த நோக்கம் சித்தம் தெரிந்தபடினாலே இது பிசாசு கொண்டு வருகிற ஆயுதம் பொய். என்ன, நீங்க மறிக்க கூடாது. ஆனா உலக பிரகாரமாக கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, நான் மறிக்க கூடாதுன்னு என் சீசன் சொல்றான், இது எனக்கு நேரிடவே கூடாதுன்னு சொல்றான், இந்த மாதிரி நெகட்டிவா நீங்க பேசக்கூடாதுன்னே சொல்றான் அப்படின்னு சொல்லி உலக எண்ணத்தில் பார்க்கும் பொழுது அது சரியாக இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையினால் அதை பகுத்தறியும் பொழுது அது தேவ வார்த்தைக்கு எதிரானது, புறம்பானது, மாறுபாடானது. உடனே சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே. அப்படிதானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், பின்னாக போ, கெட் மீ பிஹைண்ட். அப்போ எனக்கு பின்னே போ, இந்த எண்ணத்தை நான் ஏற்று. ஏன் பிசாசு இதே தான் எல்லாருக்கும் செய்யறான். நான் தான் சொல்றேன், இதை அறிவதில்லை. இங்க ஆண்டவர் ஒருவேளை இது பேதுரு எண்ணம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாரா? இல்லங்க, he knows it is a thought of the devil. தனக்கு கொடுக்கிறார். அதேதான் கிறிஸ்தவனுக்கும் பண்றான். அநேக எண்ணங்களை நமக்கு கொடுக்கிறான். அதை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான், நம்முடைய எண்ணமாக அதை கருத வைக்கிறான். இந்த ரெண்டு காரியம் செய்யறான். பொய்யான எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது சத்தியத்துக்கு விரோதமான எண்ணங்கள் எல்லாம் பொய்யான எண்ணங்கள். சத்தியத்துக்கு விரும்பாக பொய் பேசாத அப்படின்னு, சத்தியத்திற்கு மாறாக, எதிர்மாறாக, மாறுபாடாக, தாறுமாறுகளை பேசாதீர்கள் என்றுதான் வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அந்த எண்ணம் அவன் கொடுக்கிறான் என்பதை விசுவாசிகள் பகுத்தறிய தவறினார்கள். ஏன் காரணம் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஏன் கிறிஸ்துவுக்குள் என்ற உன்னத வாழ்க்கை வாழல. அவன் போடுகிற எண்ணங்கள் தவறான எண்ணங்கள், மாறுபாடான எண்ணங்கள் தங்களுடைய எண்ணம் என்றே நினைத்து கொண்டார்கள். என்னால அவ்வளவுதான் முடியும், நான் பெரிய ஊழியக்காரனா, நான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் எல்லாம் தங்களுடைய எண்ணங்களாக சொந்தப்படுத்தி ஏற்றுக்கணும். அவன் செய்யற நய வஞ்சகமா தான்.
தவறான எண்ணத்தை அனுப்புவான். எப்படியா நியூஸ் மூலமா அனுப்புவான், மற்ற மக்கள் மூலமா அனுப்புவான். உங்களிலே மனசுல திடீர்னு எங்கேயோ கேட்ட பார்த்த நினைவுகளை எண்ணங்களா கொண்டு வந்து அனுப்புவான். அதை அனுப்பிவிட்டு அது உங்களுடைய எண்ணம் என்று நினைக்க வைப்பான். இதுதான் அவருடைய பெரிய தந்திரம். அதனாலதான் அவனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அவனுடைய தந்திரம் என்ன? நீ என்ன செய்கிறாயோ அதுவாக நீ இருக்கிறாய். மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. நீ உட்கார்ந்து தச்சு வேலை செஞ்சினா நீ கார்பெண்டர் தான், தச்சன்தான். நீ பிளம்பிங் வேலை செஞ்சா நீ பிளம்பர் தான். நீ டாக்டர் வேலை செஞ்சா நீ டாக்டர் தான். நீ பாவம் செஞ்சா நீ பாவிதான். நீ வியாதியா இருந்தா நீ வியாதிக்காரன் தான். இது நீ என்ன செய்கிறாயோ அதுவே நீ யார் என்பதை நிர்ணயிக்கிறது என்று சத்திய வசனத்துக்கு புறம்பாக அவன் பொய்யை அனுப்புகிறான். ஆனா வேதம் சொல்லுகிற சத்தியம், நீ செய்கிற காரியம் நீ யார் என்பதை நிர்ணயிப்பது அல்ல. உனக்கு என்ன இருக்கிறது அது நீ யார் என்பதை நிர்ணயிப்பது அல்ல. அது ஏன்னா அது மனுஷ மார்க்கம். அத மாதிரி எண்ணங்களை நம்ம என்ன பண்ணணுமா, பின்னாக போ சாத்தானே. நம்மகிட்ட கூட பேசிக்கலாம். என் மனமே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷன் பிசாசு சொல்லுகிற காரியங்களை சிந்திக்கிறாய். பிசாசு மனுஷன் மூலமாக தான் பேசுவான். ரொம்ப பிரியமானவர்கள் நம்ம மேல கர்சனை இருக்கிற மாதிரி தான் பேசுவான். ஜாக்கிரதையா இருக்கணும், டிசர்ன் பண்ணணும். நான் சொல்றேன் திரும்பவும், டிசர்ன் பண்ணணும்னா உள்ளுக்குள்ள வேத வசனம் இருந்தா தான் டிசர்ன் பண்ண முடியும். அதனாலதான் கொலோசியர் 3:16 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள் என்ற இந்த சத்தியம் எல்லா பரிபூரணத்தோடு இருதயத்திலே வாசமாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த கொலோசியர் 3:9, 10, 11 வாசித்துட்டு இது நீங்க 16 வாசிக்கணும். அங்க அதை தான் சொல்றாரு. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். அப்படிதான் அவங்க சொல்றாரு. புதிய மனிதனை தரித்துக் கொண்டில்லை, கிறிஸ்துவின் பரிபூர்ண அறிவை பெற்ற பூரண மனிதனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அவருக்குள்ள இருக்கிறீங்களே என்று சொல்றாரு. அதை சொல்லிட்டுதான் இந்த வசனம் எல்லா பரிபூரணத்தோடும் இருதயத்துல வாசமா இருக்கிறாரு. அது வாசமா இருந்தாதான் இது பிசாசு கொண்டு வருகிற சதி, இது பிசாசின் தந்திரம், இது பிசாசின் பொய் என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அந்த எண்ணங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆண்டவர் உடனே ரூட் அவுட் பண்றாரு. வெளி தோற்றத்தின்படி பார்த்தா அவன் பேதுரு சொல்றது கரெக்டா இருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டம் அவர் ஆவியிலே தெளிவாய் தெரிந்தவர். வேதத்தில் இதோ என்னை பற்றி எழுதினதை நிறைவேறும்படி வந்தென்றார். அப்படிதானே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல. அப்போ அது தெளிவாய் அவர். அதனாலதான் பின்னாலே போ சாத்தானே. நான் சோதிக்கப்படும் பொழுதும் அவர் அப்படிதான் சொல்றாரு. அவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் இருதயம் வேத வசனத்தினால் நிறைந்திருந்தபடியினால, வேத வசனத்தை சொல்லி சொல்லி இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என்று எழுதப்பட்டதை சொல்லி அந்த எண்ணங்களை மேற்கொள்ளுகிறார். பசி என்ற எண்ணத்தை மேற்கொள்ளுகிறார். தேவனை சோதிக்கிற எண்ணங்களை மேற்கொள்ளுகிறார். உரிய வழியிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தவறான எண்ணத்தை எதிர்க்கிறார். எல்லாமே அவர் எதனால? உள்ளான மனிதனில் இருந்த தேவ வார்த்தையினால், சத்தியத்தினால். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப கிறிஸ்துவனுடைய பிரச்சனையே என்ன? இந்த புது சிருஷ்டினா என்னன்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்றால் என்னன்னு தெரியல. கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் யார் என்ற வெளிப்பாட்டு அறிவு இல்லை. இத வேதத்தை தோண்டி ஆராய்ந்து பார்த்து இருதயத்தை அல்லது மனதை பக்குவப்படுத்தல. அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணல. அப்படிதானே? மன தெளிவு உண்டாகல.
அந்த மன தெளிவு இல்லனால மனதின் அறை கட்டப்படவில்லை. வேத வசனத்தினால வெளிச்சம் இல்ல. ஏன் இதுதான் வெளிச்சம் தரும். இந்த வெளிச்சம், வேத வசனத்தின் வெளிச்சம் தான் பிசாசின் தந்திரமாகிய பொய்யானிய எண்ணங்களுக்கு எதிர்த்து நிற்க உதவுகிறது. இந்த வெளிச்சம் இல்ல, அவனை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவன் சொல்ற பொய்ய தேவ சபை என்னது, நான் பாவம் செய்யும் வரைக்கும் பாவி என்று. சத்தியம் அப்படி சொல்லவே இல்லை. நீ கிறிஸ்துவுக்குள் நீ எங்கே இருக்கிறாய், அதுவே நீ யார் என்பதை தீர்மானிக்கிறது. நீ செய்கிற காரியம் நீ யார் என்பதை தீர்மானிப்பதே இல்லை. இது இந்த பகுத்தறியும் மூளைக்கு ஒத்து வராது. நான் பாவம் செய்யும் போது பாவிதானே அப்படின்னு தான் சொல்லுங்க. அது மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்திப்பது. மனுஷன் வெளியே பார்க்கிறான், ஆனா நான் யாருங்க? ஆவிக்குரியவன். நான் மாம்சத்தின்படிய மனிதர்கள் என்பவர்கள், மறுபடியும் பிரபாத மனிதர்கள், அவங்க ஆவியை பார்க்க முடியாது. ஆவியில உயிர் இல்லை. அவங்க அப்படிதான் சிந்திக்க முடியும். 1 கொரிந்தியர் 2 தெளிவாய் சொல்லுகிறார், நமக்கோ தேவனுடைய ஆவியை கூட ஜென்ம ஸ்பாவ மனுஷன் அவைகளை அறியான். அவன் என்னதான் சொல்லுவான்? பாவம் செய்யற வரைக்கும் பாவிதான். சரீரத்துல வியாதி இருக்கிற வரைக்கும் வியாதிக்காரன் தான். குற்றம் செய்கிற வரைக்கும் குற்றம் உள்ளவன், குற்ற உணர்வு இருக்கும், ஆக்கனை தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லுகிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் ஆக்கனை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை, நியாயப்பிரமாணத்தின் நீதி பரிபூர்ணமாய் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறது. அப்போ வேதத்தின்படி நீ எங்க இருக்கிறாய்? ஆதாமுக்குள்ளா, கிறிஸ்துவுக்குள்ளா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீ யார்? 2வது கேள்வி. முதல் கேள்வி எங்கே இருக்கிறாய்? அதுவே உன் வாழ்க்கையை நீ யார் என்பதை தீர்மானிக்கிறது. நீ என்னவாக வாழ முடியும் என்பதை தீர்மானிக்கிறது. 2வது கேள்வி, அவருக்குள் இருக்கிறபடியால் நீ யார்? புது சிருஷ்டி. எல்லாம் போச்சு. பழைய ஸ்பாவம் போனது, பழைய காரியங்கள் எல்லாம் போனது. ஆதாமுக்குள் இருந்தது எல்லாம் போனது. இப்ப எல்லாமே எல்லாம் புது என்ன? கிறிஸ்துவாயிற்று. அததான் நீங்க வாசிக்கணும்னா எபேசியர் 4 வாங்க. அங்க 24 வசனத்துல அவர் கொஞ்சம் தரித்து கொள்ளுங்கள். ஆனா கொலைசீரை படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது சிருஷ்டி. மெய்யான நீதியிலும். ஏங்க அது சொல்லணும்? நீங்க அந்த மனம் ஒத்துக்காது. ஏன்? நான் இன்னும் பாவம் செய்யறேன். அப்ப கிறிஸ்தவர் தங்களை பற்றி என்ன சொல்றாங்க? மனம் திரும்பின பாவிங்க. நான் மனம் திரும்பிட்டேங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, நான் மீட்கப்பட்டேன். மீட்கப்பட்ட பாவி. சபையில கூட பாடுறாங்களே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவேன்னு. ஏன்? அவங்க நினைவு அப்படிதான் சபையில. ஆனா வேதம் ஒரு இடத்திலும் நீ மீட்கப்பட்ட பாவினே சொல்லல. எல்லா இடங்களிலும் மீட்கப்பட்ட பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவான் பாவமே செய்ய மாட்டான்னு சொல்லுது. பாவம் செய்தாலும் பரிசுத்தவான். அப்ப வேறு விதத்துல சொல்ல போனா பாவம் செய்கிற பரிசுத்தவான், பாவம் செய்யாத பரிசுத்தவான் ஒருவனும் இல்லை. தேவனுக்கு முன்பாக தன் கிரியையினாலே ஒருவனும் நீதிமானாகிறது. வேதவசனம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமானால் தேவனை பொய்யராக்குகிறோம், நமக்குள்ளே சத்தியம் இல்லை. 1 யோவான் 1 அந்த 9-10 வசனங்களை நம்ம அதை வாசிக்கும் பொழுது அதை பார்க்கலாம். அப்ப பாருங்க, வேதவசனம் தெளிவாய் சொல்லுவது, நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீ பரிசுத்தவான், உன் கிரியையினால் அல்ல. ஆனா பிசாசு என்ன வஞ்சிக்கிறான்?
என்ன பொய்ய சொல்றான்? நீ பாவம் செய்கிற வரைக்கும் நீ பாவி, பரிசுத்தவான் அல்ல. நீ சந்தேகப்படுகிற வரைக்கும் அவிசுவாசி. நீ சந்தேகப்படாமல் இருந்தாதான் விசுவாசி. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? ஆரம்பிக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகிறார். The mere fact you are in Christ makes you as you are like Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய் என்ற ஒரே சத்தியம் நீ கிறிஸ்துவாய் இருக்கிறாய் என்பதற்கு ஒரு தெளிவான ப்ரூஃபா இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண சித்தம், நன்மையான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், ஆகவே நான் யாராக இருக்கிறேன், என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் என் எண்ணங்களை மாற்றி அமைக்க வேண்டும். ஆண்டவர் அதனாலதான் சொல்றாரு, 3 யோவான் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? பிரியமானவனே, பாவியே நான் சொல்றாரு, பாவியே நான் சொல்றாரு, எனக்கு பிரியமில்லாதவனே, எனக்கு பிரியமனா வாழ்ற பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து. இந்த மனதிலே மாற்றம் இல்லாமல் சரீர வாழ்விலே மாற்றம் கொண்டு வர முடியாது என்று சொல்லுகிறார். மனதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். சூசர், தெரிந்தெடுக்கிற சுய சித்தம் உள்ளவன் சரியானதை தெரிந்தெடுக்கணும். பிசாசின் பொய்யை அல்ல, தேவனுடைய சத்தியம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நான் யார் என்ற சத்தியத்தை தெரிந்து கொள்ளணும். நான் செய்கிற காரியத்தினால் நான் யார் என்ற பொய்யை தெரிந்து கொள்ள. You have to choose. அது எங்க ஆத்துமாவில தான் இருக்கு. அடுத்தது ஃபீலர். இந்த ஃபீலர் என்ன பண்ணும்? ஐம்புலன் உணர்வை சார்ந்து ஃபீல் பண்ணும். நோ, தேவன் என்ன சொல்லுகிறார் அதை சார்ந்து ஃபீல் பண்ணுகிறது. திங்கர், சிந்திக்கிற திறன் ஆத்துமாவில என்ன? அவன் சொல்லுகிறதை சிந்தியாதபடி தேவன் சொல்லுகிறதை நினைப்பூட்டி எண்ணமூட்டி சிந்திக்க வேண்டும். ஏன்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அப்படிதான் அவன் வாழ்வான். தன்னை பற்றி நினைப்பதற்கு மிஞ்சியோ குறைந்தோ அவன் வாழ முடியாது. அவன் தன்னை எவ்வாறு பார்க்கிறான்? பாவியாக பார்த்தால் பாவியாக வாழ்வான். நான் பாவம் செய்கிறபடினாலே பாவி, பிசாசு சொல்லுகிற பொய். ரைட், அது ரொம்ப கரெக்டா இருக்கு. ரீசனிங் மைண்டுக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஏற்றுக்கொண்டா உங்க இருதய விசுவாசம் என்ன? பாவி. அப்ப எப்படிதான் வாழ்வீங்க? பாவியாகத்தான் வாழ்வீங்க. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. வேறு விதமா நீங்க வாழவே முடியாது. இது மாறாத பிரமாணம். உங்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறோ, நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன், அப்படிதான் வாழ்வீங்க. அப்போ மாற்ற வேண்டியது உங்களுடைய எண்ணங்களை. நான் தைரியம் உள்ளவன், நான் நீதிமான், சிங்கத்தை போல தைரியம் உள்ளவன். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அந்த எண்ணத்தினாலே தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நேச்சுரலாக நான் கொஞ்சம் பயந்த சுபாவம், சுத்த பொய். ஏன்? நேச்சுரலா நான் மறுபடியும் பிறந்தபடியினால எனக்கு ஆண்டவர் பயமுள்ள ஆவியை தரல. He has given the spirit of boldness, பலமுள்ள ஆவி. அந்த ஆவியை எனக்கு தந்திருக்கிறார். இது மனுஷ கண்ணுக்கு தெரியாது, என் மூளை அறிவுக்கு புரியாது. ஆனா அது நிச்சயம் பொய்யுரையாத உண்மையுள்ள சத்திய தேவன் சொல்லுகிற சத்திய வாக்கு. எந்த மனுஷனும் பொய்யன், நானும் பொய்யன்தான். ஏன்? ஐம்புலன் உணவை சார்ந்து வாழ்ந்தனா பொய்யன். ஏன்? பொய்யன் சொல்லுகிற பொய்யை ஏற்றுக்கொண்டால் பொய்யன். சத்தியம் சொல்லுகிற
சத்திய தேவன் சொல்லுகிற சத்திய வசனத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால் எனக்குள் சத்தியம் இருக்கும். நான் சத்தியவான். சத்தியவான் எவனும் அவருடைய சத்தத்தை கேட்கிறான். ஏன் சத்தத்தை கேட்க முடியல? நீங்க சத்தியவான் என்று விசுவாசிக்கல. ஏன் சத்தியவான்? சத்தியவானுக்குள் நீங்கள் இருக்கிறபடியால் நீங்க சத்தியவான். சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறீர்கள். அப்படித்தானே சொல்றாரு 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வரும்பொழுது. இப்ப யோசித்து பாருங்க. நான் சத்தியவான் என்றால் சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறபடியா. நான் பரிபூரணம் உள்ளவன் என்றால் நான் பரிபூரணம் உள்ளவருக்கு அப்படியா. இப்படிதானே சொல்றாரு கொலேசியர் 2:9-10. சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எப்ப நான் அவருக்குள் இருக்கிறபடியால் இது சத்தியம். உனக்கு இன்னும் குறை இருக்கின்றது பொய். ஏன்? இந்த ஐம்புலன் உணர்வினால் நான் வாழும் பொழுது அவன் பொய்யை ஏற்றுக்கொண்டேனால் எல்லாமே என்னை சார்ந்ததாகிறது. அப்படிதானே? என் கிரியையை சார்ந்து கொண்டால் எல்லாம் என்னை சார்ந்ததாகிறது. என் கிரியையை சார்ந்து கொண்டால் அங்கு நிறைவு வரவே வராது. ஏன்? நான் குறைவுள்ள மனிதன். ஆனா இது என்னை சார்ந்தது அல்ல. கிறிஸ்துவே, கிறிஸ்துவே என் தைரியமானார். கிறிஸ்துவே என் ஞானமானார். கிறிஸ்துவே என் பலனானார். அவர் என் வெற்றியானார், என் சுகமானார். அப்ப யாரை சார்ந்தது? அவரை சார்ந்தது. அதுதாங்க விசுவாச வாழ்க்கை. முற்றிலுமாய் அவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. அவரே 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 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில போன வாரம் நம்ம பார்த்தோம். யோவான் சுவிசேஷம் முழுவதுமாய் அவரை சார்ந்து வாழ்கிறார். ஏன்? அவருக்குள் அவர் எனக்குள், நான் அவருக்குள் அவர் எனக்குள், பிதாவுக்குள் பிதா எனக்குள், நான் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து எனக்குள். அப்போ அந்த சிந்தை மேலோங்கினால் அதுதாங்க விசுவாச வாழ்க்கை. அதுதாங்க ஆவியினால நடத்தப்படுகிற வாழ்க்கை. அதுதான் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறது. கிருபைக்கு கீழ் வாழ்வது, தேவ ஜீவனில் வாழ்வது, புதிதான ஜீவனுள்ளவர்களாய் வாழ்வது, எத்தனை வார்த்தை, புது சிருஷ்டியாக வாழ்வது, எல்லாம் அதை தான் குறிக்கிறது. எது? கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்ற வெளிச்சத்தில் மனம் புதிதாகி அந்த வெளிப்பாட்டு அறிவினால் ஐ நோ ஐ நோ ஐ நோ, அப்படிதானே? எனக்கு திட்டமாக தெரியும் நான் யார் என்று. நான் யார்? நீதிமான், பரிசுத்தவான், பரிபூர்ணம் உள்ளவன், பரிபூர்ண சுகம் உள்ளவன், எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி பெறுபவன். எப்பங்க இந்த உறுதி வரும்? என்னை சார்ந்து இருந்தாளா? நீ செய்கிற காரியம் உன் வெற்றியை நிர்ணயிக்கிறது இருந்தாலா? நடக்கவே நடக்காது. ஆனா என் வெற்றிய, என்னுடைய ஜெயத்தை, என்னுடைய சுகத்தை, என்னுடைய பரிசுத்தத்தை, நீதியை நிர்ணயிப்பது நான் அல்ல. நான் எங்கே இருக்கிறேன்? அவருக்குள் இருக்கிறபடியால் அவரே என் ஜெயம். அப்போ we are throwing the ball into his court completely. It is not dependent on us. நான் என் கிரியை சார்ந்து இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு குறை உண்டு, இன்னும் ஒரு குறை உண்டு, இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். Never I will be perfect. என் சுகம் அவர்தான், என் ஜீவன் அவர்தான், என் வெளிச்சம் அப்படின்னு என் வெளிப்பாடு அவர்தான், என்னுடைய வெற்றியும் அவர்தான், எனக்கு எல்லாமே அவர்தான். அதுதாங்க கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை. அதற்கு மனம் புதிதாக வேண்டிய முதலாவது நான் இருக்கிற இடம். அந்த பார்வை பவுலுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருந்தது போல. அது என்ன பார்வை? பிதாவின் பார்வை. பிதா நம்மை எப்படி பார்க்கிறார்? கிறிஸ்துவுக்குள் வைத்துதான் பார்க்கிறார்.
அவருக்கு ஒரு திட்டமும் கிறிஸ்து இல்லாமல் இல்லை. எல்லாமே நம்மை குறித்த நோக்கம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நோக்கம்தான். கிறிஸ்துவே நம்முடைய எல்லா வாழ்க்கையின் திட்டமாக இருக்கிறார். அதனாலதான் திரும்ப 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 ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது, இத சாதாரணமா எடுத்துக்காதீங்க. நீங்க இருக்கிற இடம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அதுவே உங்கள் வெற்றி தோல்வியை எதுல? கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஊழியத்திலே என்ன பிரதர்? ஏன்னா ஊழியக்காரர்களுக்காக இதை நம்ம ஆரம்பித்தோம். ஊழியத்தை வெற்றி தோல்வி நிர்ணயிப்பது இந்த ஒரு சத்தியம்தான். நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நான் அப்போஸ்தலன், கிறிஸ்துவுக்குள் நான் பாஸ்டர். கிறிஸ்து இல்லாம நீங்க பாஸ்டர் இல்ல, அப்போஸ்தலனும் இல்ல. கிறிஸ்துவ இல்லாம நீங்க உபதேசியாரும் அல்ல. யூ ஆர் நாட் a டீச்சர். இன் கிரைஸ்ட் ஆல் த ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி அவர் மூலமாக கொடுக்கப்பட்டதான் 5 வகை ஊழியம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய ஊழியம் தான் இந்த 5 வகை ஊழியம். அப்போ அதை நான் பார்க்க ஆரம்பித்துட்டா ஊழியம் எனக்கு கடினமா இருக்காது, சுலபம். ஏன்? அவரே என் போதகர், அவரே போதிக்கிறவர், அவரே மெய்ப்பராக சபையை நடத்துபவர், அவரே அப்போஸ்தலனாக செயல்படுபவர், அவரே 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 குணமாக்குபவர், அவரே பிசாசுகளை துரத்துபவர். ஐ பிகேம் ஒன் வித் இட். அவருக்குள் நான் இருக்கிறேன். அவர் வாழ வேண்டுமானால் இந்த சத்தியம் ஓங்கி காணப்பட வேண்டும் நம்முடைய மனதின் எண்ணங்களிலே. ஆனா பிசாசு இதை விடவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும். அதனாலதான் சொல்றான், இரவும் பகலும் கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய் என்பதை மறைப்பதற்கு, உன் கண்கள் தெரியாதபடி குருட்டாட்டத்தை கொடுப்பதற்கு, அதை நீ புரிந்து கொள்ளாதபடி மனதிலே குழப்பத்தை கொடுக்கும்படி அவன் தன்னுடைய பொய்யை எடுத்துக்கொண்டு, நீ என்ன செய்யற, உனக்கு என்ன இருக்கு, அதான்டா நீ அப்படின்னு திரும்ப 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 உன் ஐம்புலன் உணர்வுகளினால், உன் சூழ்நிலைகளினால், உன் அனுபவம் மூலமாக உன்னோடு திரும்பவுமாக தன்னுடைய எண்ணங்களை தொடர்ந்து வீசிக்கொண்டே இருப்பான். நாம சோர்ந்து போகவே இல்லை. தன்னுடைய ஆப்ஜெக்ட் உன் மனதை பிடிக்க வேண்டும். வேதத்துக்கு புறம் அப்படின்னு கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறாய் என்ற எண்ணங்களுக்கு புறம்பான எண்ணங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருக்கிறார். இரவும் பகலும் அவன் இந்த எண்ணங்களையே அவனுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்ற எண்ணத்தை நீ எடுத்துக்கொண்டாயானால் நீ தேவனாக வாழ்வாய். அவனுக்கு பூமியில இடமே இல்லை. இப்போ நித்தியமா உன்னை இழந்துட்டான் ரட்சிக்கப்பட்ட போது. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அவன் என்னை ஓட ஓட விரட்டாதபடி நான் அவனை விரட்ட போறேன்னு சொல்லிதான் பொய்யை எடுத்து கொண்டு வருகிறான். கிறிஸ்தவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாதபடினாலதான் பிரச்சனை. என்ன புரிந்து கொள்ளல? சத்துரு இருக்கான்னு புரிந்து கொள்ளல. சத்துரு வேதவசன கிறிஸ்துவுக்குள் நீ யாராயிர என்பதற்கு விரோதமாக நீ என்ன செய்யறியோ அதுதான் நீன்றத உன்னை எண்ண வைக்கிறான். இது உன்னுடைய எண்ணம் என்று நினைக்க வைக்கிறான். அது நீ வாயில பேசி உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான். உன் மனதை முழுவதுமாய் பிடித்து கொள்ளுகிறான். அப்புறம் நீ ராம் பகலும் ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு, என்னமும் பண்ணு. நீ ஊழியம் செய், காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு சுத்து, வீடு வீடா தெரு தெருவா கிராம ஊழியம் அந்த எல்லாம் பண்ணி எனக்கு கவலை இல்லை. நீ எனக்கு வேண்டியது உன் மனதான். நீ என்னமும் பண்ணு. ஏன் நீ அந்த இடத்துல என்ன பண்ற? கிறிஸ்துவே எல்லாவுமானார் என்பதை மறந்து, அப்படிதானே? கண் சொறி போன குருடன். பேதுரு ரொம்ப அழகா சொல்வார். 2 பேதுரு 1:9. முன் பாவங்களரை கழுவி போனதை கழுவனதை மறந்த கண் சொருகி ஷார்ட் சைட்டட் அண்ட் பிளைண்ட். இதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பற்றிய டைட்டில் என்ன? ஷார்ட் சைட்டட் அண்ட் பிளைண்ட்.
கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் தான் யார் என்பதை மறந்தவர்கள். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப நான் உன்னை நினைப்பூட்டுகிறேன்டான்றாரு. அதை சொல்லிட்டு தான் அங்க 19ஆம் வசனம் என்ன சொல்றாரு, தொடர்ந்து இந்த கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்ற சத்தியத்தை எது வரைக்குமா, இருளான ஸ்தலங்களிலே வெளிச்சம் உதிக்கும் வரை. இந்த வேத வசனம் தாங்க தீபம். வேத வசனம் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை ஞானியாக்கும். 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம் சொல்றாரு. 105 வரும்போது என்ன சொல்றாரு, அதே என் பாதைகளுக்கு தீபமாயிருக்கிறது. சங்கீதம் 19:8 பின்னால சொன்ன என்ன சொல்றது, அது கண்களை தெளிவிக்கிறது. அப்போ வேத வசனத்துல கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்பதை பார்க்கணும். அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு ஏசாயா, உனக்கு வெளிச்சம் இல்லை என்றால் நீ பக்தி உள்ளவனா இருக்கலாம். ஆனா வெளிச்சம் இல்லைன்னா யாரை சார்ந்து கொள்ள சொல்லுகிறார், கர்த்தரையும் அவருடைய வசனத்தையும் சார்ந்து கொள்ள சொல்லுகிறார். ஏசாயா 50:8-10 அதை அவர் சொல்வதை நம்ம பார்க்கணும். அப்போ அவருடைய வெளிச்சத்தில் தான் நாம் வெளிச்சம் காண முடியும். அவருடைய வெளிச்சம் என்றால் என்ன, ஆவியாகிய தேவன் வேத வசனத்தில் கொடுக்கிற வெளிச்சத்துல தான் நாம் வெளிச்சம் காண முடியும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்ன்றாரு. என்னது அது, உங்கள் வெளிச்சமே, கிறிஸ்துவே உங்கள் வெளிச்சம். அந்த வெளிச்சமே உலகத்தை ஜெயிக்கிற, இருளை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க இன்னும் இருளில தான் இருக்கீங்களா? ஏன் இருளில இருக்கீங்க? வெளிச்சம் இல்ல. ஏன் வெளிச்சம் இல்ல? வெளிச்சமாகிய வேத வசனத்தை தியானிக்கல. அப்படிதானே? வேத வசனமே விளக்கு, வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வெளிச்சம் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது. அப்போ அநேக வார்த்தைகள் உண்டு. ஆனா நம்ம அதெல்லாம் எடுத்துக்கல. மனுஷன் என்ன சொல்றான், அப்படிதானே? ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ மனுஷருக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிற வரைக்கும் தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்க முடியாது. பிசாசு சிந்திக்கிறதா மனுஷருக்கு. ஏன், அவன் மறுபடியும் பிறவாத மனிதன் என்ன சிந்திக்கிறான்றத அவன் போட்டதுதான் அவன் மனதில. ஏன், அவங்க எல்லாம் ஆதாமுக்குள்ள இருக்காங்க. நீ ஆதாமுக்குள்ள இல்லப்பா. நீ இன்னும் சரீரத்துக்குள்ள வாழ்ற மனிதன் இல்ல, ஆவிக்குள்ள வாழ்கிற மனிதன். நீ இன்னும் ஆதாமுக்குள்ள இல்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடினால கிறிஸ்துவை பற்றிய உண்மையெல்லாம் உன்னை பற்றிய உண்மை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். எத்தனை பிசாசு, எத்தனை சூழ்நிலை மூலமாக, அனுபவம் மூலமாக என்ன சொன்னாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நான் யார் என்று வேதம் சொல்லுகிறதோ அப்படிதான் நான் இருக்கிறேன் அப்படின்னு எண்ணங்களை மாற்ற வேண்டியதுதான் நம்முடைய வேலை. இந்த பிரச்சனையினாலதான் இத ஏற்றுக்கொள்ள நம்முடைய ஜென்மஸ்பாவ மனம் ஒத்துக்கொள்ளாது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அவை ஒன்றுக்கு ஒன்று விரோதமானது. கலாத்தியர் 5:16-18 வரைக்கும் படிச்சு பாருங்க. அதேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 5-8 வரைக்கும் அங்கேயே அதேதான் சொல்றாரு. அது எதிரானது. இட் இஸ் an enmity to God என்றாரு. எது, this carnal mind. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்படின்னு என்ன, மனுஷ சிந்தை, மறுபடியும் புதுப்பிக்கப்படாத மனம் தேவனுக்கு விரோதமான பகை. பிரியமானவன், மிகவும் அன்பு கூறப்பட்டவன், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மிகவும் விசேஷமானவன். இது புதிய சிருஷ்டி குறித்து ஆண்டவர் பார்க்கிறது. ஆனா இந்த மனம் இருக்கே, மனம் அவ்வாறு புதிதாகவில்லை என்றால் இட் இஸ் enmity towards God என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு விரோதமானது, பகையானது என்று சொல்லுகிறது. ஆகவேதான் அவன் என்ன சொல்றான், நீ ஆவியில ஆண்டவர் பக்கம் போயிட்டாலும் மனசுல என் பக்கம் வந்துடுறா அப்படின்னு மனதை பிடிப்பதற்கு ஓயாமல் இரவும் பகலும். நீ பாவம் செய்யற வரைக்கும் பாவி, நீ வியாதியோடு இருக்கிற வரைக்கும் வியாதிக்காரன், நீ தரித்திரனா இருக்கிற வரைக்கும் தரித்திரன், பாக்கெட்ல பணம் இல்லாத வரைக்கும் என்று ஓயாமல் உன்னால ஒரு காரியத்தை செய்ய முடியல, நீ பலவீனன்,
இப்படிதானே? நீ கோபப்படுற, நீ கோபக்காரன், உனக்கு பொறுமையே இல்ல, நீ முற்கோபி, உனக்கு சாந்தம் இல்ல அப்படின்னு உன் கிரியைகளை வைத்து உன்னை அடையாளப்படுத்துகிறார். ஆனால் சத்தியம் நம்முடைய கிரியைகளை வைத்து நம்மை அடையாளப்படுத்தவில்லை. இயேசுவை விசுவாசித்து மறுபடியும் பிறந்தபடியினால் நான் எங்கே இருக்கிறேன், அதை வைத்து நான் யார் என்று அடையாளப்படுத்துகிறது. புது சிருஷ்டி புது பிறப்பின் மூலமாக புது அடையாளத்தை பெறுகிறான். ஏன்? அவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதா? கிறிஸ்துவுக்குள் இருப்பவனுக்கு புது அடையாளம். இந்த புது அடையாளத்தின்படி மனதின் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். இந்த புது அடையாளத்தின்படி வாழ வேண்டுமானால் மனதின் எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை எல்லாம் பிடித்து இழுத்து அவைகளை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற சத்தியத்திற்குள் கீழ்ப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவு கீழ்ப்படுத்த, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற சத்தியத்துக்குள் கீழ்ப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் எண்ணம் எப்படிதான் இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். பவுல் சொல்லுகிறார்ல 1 கொரிந்தியர் 15:34 என்ன சொல்றாரு? நீங்கள் நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டு பாவம் செய்யாதிருங்கள். அப்படின்னா என்ன? நீதிமான் என்ற மனநிலை மாற்றத்தினாலே அந்த விழிப்போடு இருந்தீர்களானால் பாவம் செய்ய மாட்டீங்க. நீதிமான் என்ற மனநிலை இல்லை, பாவம் செய்வீங்க என்ற. அப்ப பாவம் செய்யாதிருக்க வேண்டுமானால் நீதிமான் என்ற மனநிலை. அதுதான் ரோமர் 6:14 சொல்றாரு. 6:14 என்ன சொல்றாரு? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்படின்னா என்னங்க? இது உங்க கிரியை இல்லப்பா. பரிசுத்தவான், நீதிமான், வெற்றி உள்ளவன், சுகோலன் ஒன்ன சார்ந்ததல்ல. நீ எங்கே இருக்கிறாய்? கிருபைக்கு கீழ் இருக்கிறாய் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய், கிருபைக்குள்ள இருக்கிற. இப்ப எல்லாமே அவர்தான், நீ இல்ல. நீ செய்கிற செய்யாத காரியம் நீ யார் என்பதை நிர்ணயிப்பதில்லை. நீ எங்க இருக்கிற? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற. கிறிஸ்துவே உனக்கு எல்லாவுமான. அதுதான் கிருபைக்குள்ள. அப்போ கிருபைக்குள்ள நான் இருக்கிறபடினால, கிருபை கீழ நான் வாழுகிறபடினால நான் நீதிமான், பரிசுத்தவான் என்ற மனநிலையில் வாழும் பொழுது பாவம் மேற்கொள்ளாதுன்றாரு. அதற்கு மாறாக நியாயப்பிரமாணம் என்ன? நீ என்ன செய்யறியோ அதுதான் நீ. நியாயப்பிரமாணம் அதை செய்கிறதினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. புதிய பிரமாணம் விசுவாசத்தினாலே. நீ எங்கே இருக்கிற? அதனால நீ யார்? அந்த விசுவாசத்துல நீ பிழைக்கிறது புதிய பிரமாணம். பழைய பிரமாணம் நீ என்ன செய்யற, அதுவே உன்னை யார் என்று நிர்ணயிக்கிறது என்று சொல்லுகிறதா. ஆனா ஆண்டவர் நமக்கு மிகவும் சுலபமாக்கி விட்டார், ஈஸி ஆக்கி விட்டார். அதனாலதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது அவருக்குள் வைக்கப்படுகிறோம். இது நம்ம செய்யறது இல்ல, அவரை தேவனாலே ஆயிற்று. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லிட்டு வரிசை அதை அப்படியே சொல்லி கொண்டு போவார் 21 வரைக்கும். படித்து பாருங்க, நேரம் இல்லை, நான் வாசிக்கல. அதேதான் 1 கொரிந்தியர் 1:26 அப்படியே தேவன் அழைத்த அழைப்பை பாருங்கன்னு சொல்லி 31 வரைக்கும் முடிக்கும் போது அவராலே அவருக்குள் வைக்கப்பட்டபடினாலே அவரே நமக்கு எல்லாவுமானார். அநேக வசனங்கள் நம்ம அவரை இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். ஏங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியா. புது சிருஷ்டி, புது மனுஷன், அவரோடு ஒரே ஆவியாய் ஒன்றாய் இருக்கிறார். நான் கிறிஸ்துவாய் இருக்கிறேன், நீதியாய் இருக்கிறேன், வெளிச்சமாய் இருக்கிறேன், தேவனுடைய ஆலயமாய், எல்லாமே நான் அவனுக்குள் இருக்கிறவர். அவருடைய பிரசன்னத்துக்கு நான் எங்கேயும் ஓட, எனக்குள்ளேயே இருக்கிறது. அவருடைய மகிமை எனக்குள்ளே, நான் அவருக்குள்ளேயே இருக்கிறேன், பிரசன்னத்துக்குள்ளேயே இருக்கிறேன். மனம் மறுரூபம். இது தியானிக்க சொல்றான். அவன் இரவும் பகலும் வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய வேலை என்ன? இரவும் பகலும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் யார் என்ற வேத சத்தியத்தை தியானம் பண்ண சொல்லுகிறார். அவனும் இரவும் பகலும்
தவறான எண்ணங்களை அனுப்பி கொண்டுதான் இருப்பான். அப்ப நாயினா அவனே இரவும் பகலும் வேலை செஞ்சா நான் செய்ய வேண்டியது என் தியானம் ஒன்னே ஒண்ணுதான். அவனோட சண்டை போட சொல்லல. எண்ணங்களை எண்ணங்களால மேற்கொள்ள சொல்லுகிறார். அந்த எண்ணங்கள் தேவ வார்த்தைகள். இந்த தேவ வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் ஆயுதம். ஆவியானவர் அதில் வெளிச்சம் கொடுக்கும் பொழுது, அப்போ நாம் இருளில் நடக்க மாட்டோம். அப்படின்னு வெளிச்சத்தில் நடக்கும். வெளிச்சத்தில் நடக்கிறது என்றால் கிறிஸ்துவுக்குள் யார் என்ற வெளிப்பாட்டில் நாம் நடப்போம். அந்த வெளிச்சத்தில் நடப்போம். அந்த வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நான் திரும்பவும் இதை நான் இந்த வாரம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இது மிக 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 இந்த கம்ப்ளீட் எபேசியர் அதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது. இந்த நிருபங்களில் மிக முக்கியமான சத்தியம் இதுதான், கிறிஸ்துவுக்குள். இந்த சத்தியத்தின்படி நம்முடைய மனம் மாற்றப்பட்டதானால் சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். எங்கே இருக்கிறாய்? யாராக இருக்கிறாய்? நீ யாராக இருப்பது நீ செய்கிற காரியத்தால் தீர்மானிக்கப்படவில்லை. நீ யாராக இருக்கிறாய் என்பது நீ எங்கே இருக்கிறாய் என்பதை சார்ந்தது. இது ஆழமா இருதயத்துல போடும். பிசாசு மாத்தி மாத்தி கொண்டு ஒத்துக்காது. அது வியாதியா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும், சோர்வா இருந்தாலும், பயமா இருந்தாலும், கவலையா இருந்தாலும் ஒத்துக்கொள்ளாதீங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் யார் என்பதையே போக்கஸ் பண்ணுங்க. மனிதன் வெளித்தோற்றத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை ஆவியை பார்க்கிறார். நான் யார்? தேவ மனுஷன், தேவகுமார். தேவனைப் போல பார்க்கிறார். தேவனைப் போல பார்க்கிறவன் ஆவியை தான் பார்ப்பான். மாம்சத்தின்படி ஒருவனையும் அறிவேன். காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாத ஆவி மண்டலத்தை வேத வசனத்தின் மூலமாக பார்க்கிறவன். வேத வசன வெளிச்சத்தில் பார்க்கிறவன். நான் ஐம்புலன் உணர்வினால் தரிசித்து வாழ்பவன் அல்ல. வேத வசனத்தை தேவன் சொன்னால் சொன்னதுதான். நான் புது சிருஷ்டினா நான் புது சிருஷ்டி தான். நான் பரிசுத்தவானா நான் பரிசுத்தவான் தான். நான் சுகமானேன்னா சுகமானேன் தான். அந்த விசுவாசத்தில் வாழ்கிறவன் என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். வேதம் சொல்லும் சத்தியம். அதனால் நான் யார்? பராக்கிரமசாலி. முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன். பூமிக்கு நான் ஆசீர்வாதம், வெளிச்சமாயிருக்கிறேன். அப்படிதானே? வெளிச்சம். நான் போகிற இடமெல்லாம் இருள் நீங்கி வெளிச்சம் வரும். மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதானே? நான் அதுக்குள்ளதானே இருக்கேன். நான் போகும் இடமெல்லாம் மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். அப்படிதானே? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் ஏன் வெளிச்சம், நான் வெளிச்சத்துக்குள் இருக்கிற. அப்படிதானே? நீதிமானுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். மரண இருளிலே. ஏன்? நான் வெளிச்சத்துக்குள்ள இருக்க. நான் வெளிச்சத்துக்குள்ள இருக்க. நான் வெளிச்சத்துக்குள்ள இருக்க. ஆண்டவர் சொல்றாருல்ல, லாசரு எழுப்புறதுக்கு முன்னாடி வெளிச்சத்தில் நடந்தா இடற மாட்டான்னு. அவங்க எல்லாம் இருளில நடக்கிறான். தோமா சொல்றான், நாமளும் மறிக்க போவோன்னு. லாசரு கிட்ட போவோன்னு சொன்னதும், ஓகே நம்மளும் மறிக்க போவோம், அவன் ரெடி ஆகுறான். ஆண்டவர் சொல்றது வெளிச்சத்துல சொல்றாரு, அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு. அவர் அங்க வெளிச்சத்துல பேசுகிறாரு. 11ஆம் எடுத்து பாருங்க யோவான்ல. எல்லாமே அவர் வெளிச்சத்துல, நான் முந்தைய ஒரு தடவை எடுத்திருக்கேன் நினைக்கிறத ஜோயே லைஃப்ல. வெளிச்சத்துல பேசுகிறாரு, வெளிச்சத்துல ஜெபிக்கிறார். ஜெபத்தையும் பாருங்க, வெளிச்சம். என்ன வெளிச்சம்? என் ஜெபத்துக்கு எப்பொழுதுமே பதில். லாசருவே வெளியே வாங்க, வெளிச்சத்துல அவர் வெளிச்சத்தில் நடக்கிறார். என்ன வெளிச்சம்? நான் பிதா, பிதா எனக்கு, நாங்கள் இருவரும் ஒருவராக இருக்கிறோம். இது ஏன் கிரியை இல்லை, அவருடைய கிரியை. அவர் எல்லாம் நான் பார்க்கறது அவர் பார்வை. நமக்கு அதுக்கு தாங்க வேதவசனம் கொடுத்திருக்கு. அந்த பார்வைக்கு தான் வேதவசனம் கொடுத்திருக்கு. ஆவியானவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் இன்னும் மேலான காரியங்களை நமக்கு காண்பிப்பார். பெரிதானவைகளை காண்பிப்பார். பெரிதானவைகளை செய்யத்தக்கதா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எதை பார்க்கிறீர்களோ அதன்படிதான் செய்வீங்க, அதன்படிதான் வாழ்வீங்க. உங்களை குறித்து என்ன பார்க்கிறீங்களோ அப்படிதான் நீங்க வாழ்வீங்க. கண்களை மூடி ஜெபித்து. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியான வேலையிலும் ஆண்டவரே,
நீங்க ஒரு காரியத்தை எங்களுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துறீங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதே எங்கள் வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. எங்கள் ஊழியத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது இந்த சத்தியத்தால் எங்கள் மனதை புதிதாக்குவதை சார்ந்தது என்று சொல்றீங்க. அநேக நேரங்களில நாங்க அநேக காரியங்களில் எங்க வாழ்க்கையில வெற்றி வேண்டும், எங்க ஊழியத்துல வெற்றி வேண்டும் என்று உம்மிடத்தில் போராடி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனா நீங்க எங்களில் எதிர்பார்ப்பது எங்கள் மனது கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்று புதிதாகிறபடியினாலே, அவ்வாறு புதிதான எண்ணத்தோடு விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது நீரே எங்கள் ஊழியத்தின் வெற்றியாக, வாழ்க்கையின் வெற்றியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். உரோ பலா ஹரே கேனமலா ஷான மாலஹரா கலா. நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. ஆண்டவரே, நாங்கள் இதை சாதாரணமாய் எடுத்துக்கொள்ளாதபடி கருத்தாய் வேதத்தில் நிருபங்களில் ஆராய்ந்து கிறிஸ்துவுக்குள் வருகின்ற அவருக்குள் கர்த்தருக்குள் என்று வருகிற எல்லா காரியங்களையும் எடுத்து அவைகளை தொடர்ந்து அறிக்கை பண்ணி அவைகளையே பார்த்து பேசி நினைத்து அவ்வாறு வாழ்கிற வாழ்க்கை வாழ கண்டுபிடித்தோம் என்ற வாழ்க்கை வாழ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.